எத்தனை வருஷம் ஆனாலும் விடமாட்டேன் என்று ஆர்த்தியின் கஸ்டடியில் இருக்கும் மகன்கள் மீட்க போராடும் ஜெயம் ரவி. 20 வருடம் ஆனாலும் ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து பெறாமல் விடமாட்டேன் என நடிகர் ஜெயம் ரவி சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் ஜெயம் ரவியின் விவாகரத்து விவகாரம் தான் தற்பொழுது கோலிவுட்டில் ஹாட் டாபிக்காக உள்ளது. மனைவியை விவாகரத்து செய்வதாக கடந்த சில வாரங்களுக்கு முன் ஜெயம் ரவி அறிக்கை வெளியிட்ட நிலையில் தனக்கு தெரியாமலேயே ஜெயம் ரவி இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறி ஆர்த்தி குண்டை தூக்கி போட்டு பின்னர் ஜெயம் ரவிக்கும் பாடகி கெனிஷாவுக்கும் இருக்கும் தொடர்பு அவருக்கும் ஆர்த்திக்கும் இடையே விரிசல் ஏற்படுவதற்கு காரணம் என கிசுகிசுப்பானது. இது பற்றி மௌனம் காத்து வந்த ஜெயம் ரவி கடந்த சில தினங்களுக்கு முன் நடந்த பிரதர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட போது இந்த சர்ச்சைகளை குறித்து ஓப்பனாக பேசினார். அதன்படி விவாகரத்து முடிவு என்பது ஆர்த்தியின் பெற்றோருடன் கலந்து ஆலோசித்து பின்னர் எடுக்கப்பட்டதாகவும் அது எப்படி ஆர்த்திக்கு தெரியாமல் இருக்கும் என கேள்வி எழுப்பிய அவர் கெனிஷாவுடன் தன்னை தொடர்பு படுத்தி பேசுவது தவறானது எனவும் கூறினார். கெனிஷா ஒரு பாடகி மட்டுமின்றி ஒரு மனநல ஆலோசகர் என்றும் மன அழுத்தத்தில் இருந்த பலரை அவர் மீட்டெடுத்து உள்ளதாக ஜெயம் ரவி கூறினார். மேலும் கெனிஷாவுடன் சேர்ந்து தான் ஒரு ஆன்மீக பயணம் ஒன்றை திறக்க உள்ளதாகவும் கூறிய அவர் வாழ விடு என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அவரின் இந்த பேட்டி இணையத்தில் படு வைரலானது. இந்த நிலையில் தான் தன் மகன்கள் பற்றியும் அவர்கள் கஸ்டடியில் எடுப்பது பற்றியும் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். அவர் கூறியதாவது, என்னுடைய எதிர்காலமே எனது மகன்கள் ஆரவ் மற்றும் அயன் தான் மற்றும் அவர்களை என்னுடைய கஸ்டடியில் எடுக்க போராடுவேன். விவாகரத்துக்காக 10 ஆண்டுகள் என்ன 20 ஆண்டுகள் கூட கோர்ட்டில் போராட தயாராக இருக்கிறேன். எனது சந்தோஷமே என்னுடைய மகன்கள் தான். என்னுடைய மகனை வைத்து நான் படம் தயாரிக்கவும் திட்டமிட்டிருந்தேன். அது என்னுடைய கனவு என்றும் ஜெயம் ரவி கூறியிருந்தார். ஆர்த்தி உங்களுடன் சமரசம் செய்ய விரும்புகிறாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜெயம் ரவி, அவரிடம் சமரசம் செய்யும் எண்ணம் இருந்தால் ஏன் காதலி பற்றி பரப்ப வேண்டும்? இந்த விவகாரத்தில் கெனிஷாவுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை எனவும் ஜெயம் ரவி ஓப்பனாக கூறியிருந்தார். இதன் மூலம் விவாகரத்தை தாண்டி ஆர்த்தி ஜெயம் ரவி இருவர்களுக்கும் மகன்களுக்காக கோர்ட்டில் போராட உள்ளார்கள் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.